Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் ஏசப்பா எனக்குண்டு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொன்னபோது எல்லாரும் மனமும் வந்து கட்டினாங்க. ரொம்ப நேர்த்தியாக கட்டி முடித்தாங்க இல்லை? சரி, இன்றைக்கு அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஆலயம் சொல்கிறது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அது முக்கியமான இடங்களில் தான் அந்த ஆலயம் இருக்கும். முதல் பகுதி வந்து வெளிப்பிரகாரம். நம்ம சர்ச்சுக்கு போகும்போது காம்பவுண்டு கட்டி அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகிறோம் இல்லை, அதுதான் வெளிப்பிரகாரம். 2வது பரிசுத்த ஸ்தலம். அந்த மெயின் டோருக்குள்ளே போய் நம்ம பெஞ்சில் உட்கார்றோம் இல்லை, அது பரிசுத்த ஸ்தலம். அங்கே போனோன்னே நம்ம அமைதியாக பெஞ்சில் உட்காந்துடணும், கண்ணை மூடி என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்புறம் ஆராதனை தொடங்கணுன்னே பாட்டு பாடணும். அப்புறம் போதகர் பிரசங்கம் பண்ணும்போது கேட்கணும். ஜபிக்கும்போது என்ன பண்ணணும், கண்ணை மூடி ஆசீர்வாதம் சொன்னோன்னே. சின்ன பிள்ளைங்கெல்லாம் எங்கே போகணும், சண்டே கிளாஸ் போகணும். பெரியவங்க எல்லாம் சண்டே கிளாஸ் போட்ட பிறகு உங்களை என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. 3வது ஒரு இடம் இருக்கும், ஆல்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த இடத்துல தான் குத்து விளக்கு இருக்கும். அப்புறம் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கும், மன்னா, பொற்பாத்திரம், ஆரோனின் கோல், அதுக்கப்புறம் ஏசப்பா கொடுத்த நம்ம அந்த கற்பலகைகள் 10 கட்டளைகள் இருக்கும் இல்லை. அந்த இடத்துல தான் இருந்து என்ன பண்ணுவாங்க, போதகர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் அந்த இடத்துல போகணும். சரி, இப்படி இருக்கும்போது ஜோயலும் ரேச்சலும் அவங்க அம்மாவோட சர்ச்சுக்கு போனாங்க. போகும்போது அங்கே வாசலில் ஒருத்தர் பிச்சை கேட்டுட்டு இருந்தார். அப்போ யாருன்னு கேட்கும்போது அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க வசதி இல்லாமல் இருக்காங்க, அதனால யாராவது பிச்சை போட்டால் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு கதை சொல்லி கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பேதுரும் யோவானும் ஆலயத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட பிச்சை கேட்டாங்க. அவங்க என்னிடத்துல பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா, ஏசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் எழுந்து நடன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. உடனே அவனுடைய கணுக்களும் கால்களும் அப்படியே பலம் கொண்டு அப்படியே எழுந்து நடந்து அப்படியே ஆலயத்துக்குள்ளே போயிட்டான். அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரேச்சலும் ஜோயலும் கேட்டாங்க, இது எப்படிம்மா? அதுதான் இயேசு கிறிஸ்து, அவருடைய வல்லமை உண்டு. அவருடைய ஆலயத்துக்கு போகும்போது வியாதியாக இருக்கிறவங்களுக்கு சுகம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, அந்த ஏசப்பா ஆலயத்தில் நம்ம போய் என்ன நம்மளும் ஜபிச்சு முழங்கால் போட்டு என்ன கேட்டாலும் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அப்படியே அந்த ஜோயலுக்கும் ரேச்சலுக்கும் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, நம்மளும் தேவாலயத்துக்கு போவோம். தேவாலயத்துக்கு போகும்போது பரிசுத்தமாய் ஒரு நடையை காத்துக்கொள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லி அங்கே எழுதி போட்டிருக்கிற பிரகாரமாக ஒவ்வொரு வாரமும் நம்ம தவறாமல் ஆலயத்துக்கு சென்று அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கடவுளங்களை ஆசீர்வதிப்பார். சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கிடவது. ஆபகூக் 2:20. மீண்டும் ஒரு விசை சேர்ந்து சொல்லுவோமா தங்கச்சி? கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கிடவது. ஆபகூக் 2:20. ஜெபம் பண்ணலாமா? கண்ணமுடி கை கூப்போமா? அன்புள்ள இயேசப்பா, எங்களுக்கும் நீர் ஒரு ஆலயத்தை தந்து ஒவ்வொரு வாரமும் உம்முடைய ஆலயத்தில் போய் உம்மை தொழுது கொள்ள கிருபை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயம் வர முடியாதவர்களும் உம்மை அறியாத மக்களும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்து உம்மை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.